நேர்கள் அனைவரையும் ஜெயா பிரஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நாம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைக்கு நாம் இந்த தலைப்பினூட சந்தித்து விவாதிக்கக்கூடிய இந்த களத்தில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு டாஸ்மாக் 1000 கோடி ஊழல், உச்சநீதிமன்றத்தில் முறையீடு, வழக்கை சந்திக்காமல் அஞ்சி நடங்கக்கூடிய ஒரு விளம்பர அரசு. இது நாளை 22ஆம் தேதி உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வரப்போகிறது. திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது, இந்த விவாதத்தை தொடர்ந்து நாம் அவதானித்து கொண்டிருக்கிற போது அரச பிரதிநிதிகளுக்கு ஒரு பதட்டம். அந்த பதட்டத்தின் விளைவாக உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு சமீட்சையும் கொடுக்காமல் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அங்கிருந்து கொட்டு வாங்கி மறுபடியும் இங்கே வருகிறார்கள். அப்படி என்றால் உயர்நீதிமன்றம் ஒரு குறைந்த அளவு ஒரு மனசாட்சியோ ஒரு முறைமையோ ஒரு நெறிமுறையோ கூட உங்களுக்கு இல்லையா என்ற கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு நிலை மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலையை சென்றிருக்கிறது. அதே சமயம் அவர்களுடைய வாதத்தினுடைய அளவுக்கு ஒன்றே ஒன்று சொல்லலாம். இடி எங்களை விசாரிக்கக்கூடாது என்று சொன்ன தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் அப்படி வர வேண்டும் என்றால் அது எங்களுக்கு முன்னக்கூட்டியே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதற்கு பதில் சொன்ன நீதிபதிகள், புலனாய்வுத்துறை முன்பு சொல்லி வருவதில் எந்த காலத்திலும் ஏற்புடையது அல்ல என்ற கருத்தையும் திமுகவினுடைய வழக்கறிஞர்கள், அதாவது டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் அமலாக்கத்துறை மீது இவர்கள் சொன்னதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய பாதை, இந்த வழக்கினுடைய நோக்கம், இந்த வழக்கினுடைய வழி வேறு விதமாக செல்கிறது. ரத்தீஷ் என்பவர் யார்? அவர் ஏன் எங்கே மாயமாக மறைந்திருக்கிறார்? ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் என்பவர் பல ஆண்டுகள் காணாமல் சென்று பின்பு வந்தார், அது வேறு கதை. அதற்கு பின்பு ஆகாஷ் பாஸ்கரன் யார்? எம்ஆர்ட் கேசவன் யார்? புதிய 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 தோண்ட 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 வந்து கொண்டே இருக்கிறது. 1000 கோடி என்பது அடையாள சொல் மட்டும்தான். அவற்றில் பல 40+1000 என்று போடலாம் என்றும் பேசப்படுகிறது. நிறைய பேசுவோம். நம்மை விட இங்கே செய்தியாளர்களும் கனத்த இதயங்களோடு இங்கே காத்திருக்கிறார்கள், அதிக செய்திகளை வைத்திருக்கிறார்கள். அதை நான் உங்களோடு பகிர காத்திருக்கிறேன். அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களை இணைகிறார். வழக்கறிஞர் நம்முடைய ராமநாதன், அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா மற்றும் பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன். ராதாகிருஷ்ணன், இந்த விவகாரத்தில் திமுக வழக்கை சந்திப்பதற்கு அதிக அச்சமும் ஒரு பதட்டமும், நாளை பட்டியலிடக்கூடிய விவகாரம் வரப்போகிறது, மாநிலத்தை மாற்றுங்கிறாங்க, உச்சநீதிமன்றத்திலேருந்து, இதெல்லாம் பல விஷயம், இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே சொல்லப்போனால் திமுக அரசு இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை எதிர்கொள்ள தயங்கி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், அதுவும் மக்கள் மீது அக்கறையே இல்லாமல் செய்யக்கூடிய செயல்களை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு இப்போ இன்றைக்கி வேகம் எடுத்திருக்கிறது காரணம் இன்றைக்கி நடக்கலை. அது இடி போன மார்ச் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு 2 பக்க அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. மார்ச் 6ஆம் தேதி இந்த கேஸோட பின்புலத்தை சொல்கிறேன். ஏன் மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசர அவசரமாக போகிறாங்க. 6ஆம் தேதி மார்ச் மாதம் ரைடு நடக்குது, ஒரு 2-3 நாள் நடக்குது. எங்கன்னா டாஸ்மார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அப்புறம் குடவுன்கள், மற்ற சில இடங்களில் தொடர்ந்து சர்ச், இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு பல ஆவணங்களை திரட்டுறாங்க. ஸோ மார்ச்சில் 2020. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, மார்ச் ஏப்ரல் மே தொடர்தான் செய்து எடுத்த உடனே ஒரு வாரம் அந்த ஆவணங்களை ஆய்வு செஞ்சு இவங்க வர்றதுக்கு ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்குது. டிவிஎஸ்சி ஏடிஎம்கே பீரியட்லேருந்து டிஎம்கே பீரியட் வரைக்குமான போடப்பட்ட ஒரு 17 மேற்பட்ட எஃப்ஐஆர்னு சொல்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு எஃப்ஐஆர் வச்சு தான் அவங்க உள்ளார வந்திருக்கிறாங்க. எனிவே அந்த எஃப்ஐஆர் வச்சு வந்தாச்சு, ஆவணங்கள் பார்த்தாச்சு. இப்போ ஆவணங்களில் அவங்க ஒரு வாரத்துக்கு பிறகு 13/3/2025 அந்த அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் 2-3 முக்கியமான ஆதாரங்கள், இது எக்காலம் கொண்டும் அளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஆதாரங்கள் அந்த அறிக்கையிலே தெளிவாக இருக்குது. பொதுவாக இடி நாங்கள் இதை ரைட் பண்ணுறோம், இந்த இது இருக்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அறிக்கையில் டாஸ்மார்க் ஆஃபீஸில் அந்த ஹெட்லைன் கொடுத்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறது 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கேஒய்சி, இந்த டாஸ்மார்க் டிரான்ஸ்போர்ட் டெண்டர். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 53 இடங்களில் குடோன்கள் இருக்குது.
வேறு வேறு அந்தந்த வட்டார டாஸ்மார்க்குகளுக்கு இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு போவாங்க. அங்கிருந்து 4000 சில்லற கடைகளுக்கும் மாற்றி மாற்றி ஆமாம், 4800 700 சொல்கிறாங்க. பரவாயில்ல. இந்த கடைகளுக்கு போகும். இது இல்லாமல் எலைட் மற்றதெல்லாம் மாவட்ட ரீதியாக வட்டார ரீதியாக பிரிப்பாங்க. அது போகும். அப்படி போகிறது ஒரு டெண்டர் உண்டு சார். மொத்த குடோன் 53. ஆமாம். இதில் வந்து இந்த டாஸ்மார்க் இங்கேருந்து எடுத்து கேஸ் ஒரு 4000-5000 கேஸ் ஒரு நாளைக்கு போகும். அதை வந்து ஒரு டாஸ்மார்க் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வர அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கான டெண்டர் போடும்போது டெண்டர் அவார்ட் பண்ணதுக்கு பிறகு டிடி வந்து கிளைமுக்கு வந்திருக்குன்ற ஒரு எவிடன்ஸும், அதே போல் மிஸ்மேட்ச்டு கேஒய்சி அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட ஒப்பந்ததாரர் தன்னுடைய விவரங்களா மிஸ்மேட்சாக இருக்குன்றத ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பொருத்தமற்ற அளவில் இருக்கிறதாக இது வந்து எவிடன்ஸாகவே இருக்குன்றிருக்காங்க. ரெண்டாவதா இந்த டெண்டர் கண்டிஷன் வந்து செலக்டடாக சில பேர் கலந்துக்கணுன்றதுக்காக மேனிப்புலேஷன் பண்ணப்பட்டிருக்கு. எந்த மாதிரி கையாடல்? மேனிப்புலேஷன் ஆஃப் டெண்டர் கண்டிஷன். டெண்டர் விதிமுறைகளில் இந்த டர்ன் ஓவர், இல்லை இவ்வளோ வாகனம் இருக்கணும், இல்லை இவ்வளோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த மேனிப்புலேஷன் நடந்திருக்குன்றத ரெண்டாவது ஆதாரமாக குறிப்பிட்டிருக்காங்க. மூணாவது டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் த டிஸ்டில்லரி கம்பெனிஸ் அண்ட் ஹையர் டாஸ்மார்க் அஃபீஷியல்ஸ். அதாவது இந்த டிஸ்டில்லரி கம்பெனிகளுக்கும் டெண்டரில் கலந்துக்கிட்டாச்சுன்னா நீங்கள் நேரடியாக அந்த ஆவணங்களை அப்லோட் பண்ணிடுறீங்க. உயர்மட்ட அதிகாரிகளோட பேச வேண்டிய அவசியம் என்ன? இதில் டெண்டர் கமிட்டி இருக்குது, அவார்டு கமிட்டி இருக்குது. ஆனால் நேரடியாக உயர்மட்ட அதிகாரிகள்கிட்ட இந்த டிஸ்டில்லரி கம்பெனி பேசுனதுக்கான ஆதாரம் இருக்குன்னா அப்போது இங்கே வேறு ஏதோ முறைகேடுகள் நடந்திருக்குன்ற ஒரு இது சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதுல அந்த டிஸ்டிலரி அண்ட் பாட்டில் கம்பெனிஸ், குறிப்பாக இந்த விஷயங்கள் ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதில் அவங்க சர்ச் பண்ண எஸ்என்ஜே, கால்ஸ், அக்காடு, சைஃபல் அண்ட் சிவா டிஸ்டிலரி இவங்கள தான் சர்ச் பண்ணாங்க அந்த மார்ச் மாதத்தில். சர்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டில் ஹோல்டிங் கம்பெனிஸ், பாட்டில் கம்பெனிஸ் பாட்டிலிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாட்டிலிங் கம்பெனி வந்து பெரிய அளவில் போகஸாக பாட்டில்களை வாங்கினதாகவும் பர்ச்சேஸ் பண்ணதாகவும் பில் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதில் தேவி பாட்டில்ஸ், கிறிஸ்டல் பாட்டில்ஸ், ஜிஎல்ஆர் ஹோல்டிங் அப்படின்ற நிறுவனங்களே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது குறிப்பிட்டதோடு இல்லாமல் இந்த பாட்டில்கள் வாங்கினதாக பொய்யாக கணக்கு காண்பிக்கப்பட்டு இங்கே கிக்பேக் இந்த பணத்தை எடுத்து ரொட்டேட் பண்ணி அந்த ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக வாய்ப்பு இருக்குது, அந்த ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் இந்த டெண்டரை கொடுக்கறதுக்காக பிரைப்பு வாங்கியிருக்கான ஆதாரமாக ஃபவுண்டேஷனாக இருக்குது. இன்னொரு பக்கம் பெரிய அளவில் லஞ்ச பணம். ஆமாம், இதில் இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெகுலராக இந்த 10 ரூபா ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் போஸ்டிங் டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமாக இந்த சர்ச்சில் இது கேஷ் ஃப்ளோ உள்ளார ரொட்டேட் ஆகிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த தேவி பாட்டில்ஸ்ன்றவங்க ஒரு 1000 பாட்டில் வாங்குறதா கணக்கு வைக்கிறாங்க அப்படின்னா டாஸ்மார்க் வந்து 2 துறைகள் உள்ளார இன்வால்வ் ஆகும். ஒன்று கலால் வரியும் டாஸ்மார்க்கும் உள்ளார வரும். பாட்டில் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்ற கணக்கு இங்கேயும் இருக்கணும், கலால் வரியிலையும் இருக்கும். அதே போல் 1000 பாட்டில் வந்து டாஸ்மார்க் போயிடுச்சுன்னா டாஸ்மார்க்கில் கணக்கு இருக்கும். இந்த தேவி பாட்டில்ஸை கொடுத்துட்டாங்கன்னா, இந்த டிஸ்டிலரி கம்பெனி கொடுத்துட்டாங்கன்னா டாஸ்மார்க்லேயும் கணக்கு இருக்கும், கலால் வரியிலையும் கணக்கு இருக்கும். ஆனால் இந்த டெண்டரில் கலந்து கொண்ட உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் வேறு யாருக்கும் சப்ளை பண்ணக்கூடாது. ஆமாம், அது மெயினான டீம். இதில் என்ன பிரச்சனை இல்லை, ஏன்னா 50 லிட்டரு உற்பத்தி செய்கிறான்னா 50 லிட்டரும் டாஸ்மாக் கொடுத்துட்டு அதோட வலிச்சு முடிச்சிடணும். வேற கொஞ்சம் 1/2 லிட்டர் மிச்சம் 1/4 லிட்டர் மிச்சம் வேற பாட்டிலில் ஊற்றக்கூடாது. ஆமாம், இந்த டிஸ்டிலரியில் இந்த இடத்துல தான் சிக்கல். நம்ம ஒரு பாசையில சொல்ற மாதிரி விளங்குற மாதிரி இருக்கேன். இங்க என்ன சிக்கல்னா 1000 பாட்டில் வாங்கி உள்ளார போறதுக்கு பதிலாக 1500 பாட்டில் வாங்குறாங்க. அதுதான் பாயிண்ட். இதுல 500 பாட்டில் கணக்கு காண்பிக்கப்படல. ஆனா கடைக்கு போகும்போது 1500 பாட்டில் போகுது. எப்படி? இப்போ இவங்க என்ன பண்றாங்க, 1000 பாட்டிலுக்கு கணக்கு எழுதிடுறாங்க. ஆனா வர்றது ப்ரொடக்ஷன் ஆகுறதும் வெளில போகிறதும் 1500 பாட்டில். இந்த 1500ல 1000 கணக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துருது, 500 கணக்கே இல்லாம போகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த 500 பாட்டில் ஒரு அப்ராக்சிமேட் அது எத்தனையோ ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், அது பல ஆயிரம் இருக்கு. இந்த ஒரு 500 பாட்டில் கணக்கே இல்லாம திரும்ப கிக்பேக்கா, பரிசாக, பொருளாக, பணமாக உள்ளார வந்திருக்கு. இது இந்த டிஸ்டிலரி கம்பெனிக்கு சப்ளை ஆகுது, இது அலுவலர்களுக்கு சப்ளை ஆகுறது. ஏன்னா இந்த சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. இது ஒரு ஆர்கிடெக்ட் சிஸ்டமேட்டிக்கா இந்த கரப்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அதாவது டீடைல்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கேள்வி, 1 கோடி பாட்டில் ஒத்த உற்பத்தி ஆயிருக்குன்னா ஒரு 50 லட்சம் பாட்டிலுக்கு கணக்கே இல்லை இல்லாமல் அப்போ எத்தனை கோடி, எத்தனை ஆயிரம் கோடி. இதில் அரசின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு, இந்தியாவினுடைய உயர்ந்த கான்ஸ்டியூஷன் மேலே சத்தியம், ஓத் என்று சொல்லக்கூடிய சத்தியம் செய்த அரசுக்கு வரக்கூடிய கலால் வரியை ஸ்வாஹா
அந்த பணம் எங்கே போகிறது, எங்கே வருகிறது கேட்போம். நீங்கள் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கா? ரெண்டாவது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க இப்போதைக்கு இந்த நிறுவனங்களை சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இடியே நம்ம ஒரு யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்க காரணம்னா, கலால் வரித்துறைக்கு இன்னும் போகலை. அவங்கள்ட்ட தான் முழு ஃபிகர்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒரு யூனிக் பார்கோட் இருக்குது. இந்த பார்கோடு சிஸ்டம் உள்ளார கொண்டு வந்து ஏன் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல? இன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார், நாங்கள் வந்து உரிமையோட தான் குரல் கொடுக்குறோம், நாங்கள் ஊர்ந்தெல்லாம் போக மாட்டோம். முதலமைச்சர் அவர் வந்து நாங்கள் உரிமை கொடியை தான் தூக்கி பிடிப்போன்றார். உரிமை கொடியை தூக்கி பிடிக்கக்கூடியவர் இன்னைக்கு மக்களுக்கு வர வேண்டிய, அரசுக்கு வர வேண்டிய வருமானம் குறையிறதுக்கு ஏன் காரணம்? பார்கோடை வெளியிடுறதுக்கு பார்கோடு வழி எங்கேயாவது அரசு எம்ஆர்பி இல்லாமல் இல்லை பில்லு இல்லாமல் விற்க சொல்லியிருக்கா? அதை ஒரு தமிழ்நாடு அரசோடைய நிறுவனமே செய்யணும். இதோட வெக்கக்கேடு வேறு எங்கே இருக்குது? இதுக்கு பொறுப்பேற்காமல் முதலமைச்சர் எங்கேயோ யூடியூப்பில் உட்காந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறதும், பிரபல ரிவ்யூவர் மாதிரி அங்கங்கே போய் உட்காந்துட்டு மேடைகளில் நாடகங்கள் பேசுகிறது போல் பேசிக்கிட்டே இருந்தார்னா இவர் முதலமைச்சராக என்ன? முதல் கட்ட கேள்வி தேவிப்பிரியா சொல்லுங்கள். இல்லை, இதில் ஏதாவது 1,50,000 நம்ம சொல்கிறதை விட நம்ம சும்மா ஒரு நான் சொல்கிறது மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் இவர் வந்து தமிழகத்திலேயே மேஜிக் செய்து நாங்கள் கொடுத்த 505 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு உதவுவார் என பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை சொல்லி நிதியமைச்சராக 2021 முதல் பட்ஜெட் போடுறார். அடுத்த பட்ஜெட் போடுவதற்கு முன்பாக எக்ஸ்பிரஸில் கொடுத்த பேட்டியில் லீக்கேஜஸ் ஆர் க்ளோஸ் டு 50%. அடேப்பா. It is roughly equivalent to 2 to 3% of state GSDP இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். ஸ்டேட் GSDP 27.5 லட்சம். அதுல 3%னா 2%னால் 54,000 கோடி, 3%னா 82,000 கோடி. அதாவது ஜிடிபி எவ்வளவு? 27 லட்சம். ஒரு 30 லட்சம் கோடி வச்சுக்கோ. சரி, அதுல ஒரு 2%னா 5 லட்சம் கோடி ஆச்சு. 50,000 இருந்து 75,000 கோடி ஒரு வருஷத்திற்கு 4 வருஷம். அதே பிடிஆர் வேறொரு பெண் நண்பரிடம் 30,000 கோடி சம்பாதித்து விட்டு மாப்பிள்ளையும் மகனும் எங்கே போடுவது, எப்படி வெள்ளையாக்குவது என்று தவிக்கிறார் என்று பேசியதால் தான் துறை மாற்றப்பட்டார்கள். ஐயா சொன்னதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டில்கள் கணக்கில் என்ன வருதுன்னா, ஒரு பாட்டில் குவார்ட்டர்னா புது பாட்டில் 7 ரூபா, பழைய பாட்டில் 2 ரூபா. இந்த பழைய பாட்டில்களை குடிகாரன்னு சொல்லமா மதுப்பிரியர்னு சொல்லமான்னு எனக்கு தெரியல. மதுப்பிரியர்கள் குடிச்சிட்டு வச்சுட்டு போன பாட்டிலை எடுத்து விற்றா ஆண்டிற்கு 2,500 கோடி ரூபாய் டாஸ்மாகிற்கு வருகிறதுன்னு தினத்தந்தியுடைய ஆன்லைன் பேப்பரில் இன்றைக்கும் 2010 வெப்சைட்டில் இருக்கு. ஆனால் இப்பொழுது அந்த தொகை கணக்கில் காட்டாமல் எல்லாமே புதுசாக வாங்குற மாதிரி காட்டுறாங்க. நானே பாட்டில் கம்பெனிக்கும் போயிருக்கேன், பிருவரிக்கும் போயிருக்கேன். என்னுடைய தொழில் நிமித்தம் கிட்டத்தட்ட 3 இல் 2 பாட்டில்கள் பழைய பாட்டில்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பழைய பாட்டில் பயன்படுத்துதலில் மட்டுமே 1000 கோடி தான். அதாவது ஒரு முறை குடித்த பாட்டிலை இப்போ நல்ல செய்து இது பண்ணிட்டு மறுசுழற்சி செய்யும். ஆனால் அது வந்து மறுசுழற்சினா புது பாட்டில் மாதிரி கணக்கு வந்துருமோ? அது பண்ணுகிறார்களா என்பதில் பார்க்க 3 இல் 2 பாட்டுகள் மறுசுழற்சி செய்யப்படும், ரீசைக்கிள் பண்ணப்படும், க்ளீன் பண்ணி அதெல்லாம் பயப்பட வேண்டியதற்கு எதுவும் இல்லை. கம்ப்ளீட்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் பாட்டில் கம்பெனியும் பார்த்துருக்கேன், இப்போ ப்ரூவரிக்குள்ளேயும் போயிருக்கேன். இதில் மட்டுமே 1000 கோடிக்கு மேலே வரும். அடுத்தது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை மதிப்பிரியர்களிடம் அதிகமாக வாங்கப்படுகிறது. இது இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கில் இம்ப்ளீட் ஆயிருக்கவர் என்னுடைய நண்பர் முரளின்னு சொல்லிட்டு அனிமல் முரளி என்று அவர் அதிகமாக போடுபவர். அவர் இந்த வழக்கில் போனப்ப என்றைக்கு அந்த விசாகன் வீட்டிற்கு இடி அன்னைக்கு கூட நான் போய் ஒரு டாஸ்மாக் கடையில் போய் ஸ்கேன் பண்ணும் பொழுது இன்றைக்கும் அந்த 10 ரூபா 20 ரூபா அதிகமாகத்தான் பில்லில் வருகிறதா. இப்ப கணக்கில் போன பிறகு அதை எப்படி வெளியில் எடுக்கிறாங்க? ஓ, ஸ்கேன்ல அந்த 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. QR கோட் ஸ்கேன் பண்ணி எடுத்தால் 10-20 ரூபாய் அதிகமாகத்தான் வருகிறதுன்னு இதை டிவி சேனல்ல இதே மாதிரி ஒரு டிபேட்ல 2 நாள் முன்னாடி முரளி உறுதி செய்திருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு செய்தி கிடைச்சது, யார் கேட்டாலும் பில்லுலாம் இல்லை, அந்த ஸ்க்ரால் பண்ணுற அதில் பிரச்சனை வந்துச்சு, மிஷின் ப்ராப்ளம்னு சொல்லி அப்படியே தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னு வருது. அது நம்பகத்தக உள்ளதா? இல்லை, அப்படி எவ்வளோ நாளைக்கு நீங்கள் தட்டி கழிக்கல? இல்லை, இது இந்த 10 ரூபா பற்றி கேட்ட பொழுது அந்த துறை அமைச்சர் இப்பொழுது ஜாமீனால் ரிசைன் பண்ணிக்கிட்டார், கோவை சேர்ந்த செந்தில் பாலாஜி. சென்ற ஆட்சியின் போது 15,000 முறை ஊழியர்களுக்கு நான் வாங்கியிருக்காருங்கன்னு வந்திருக்கேன். அப்போ 15,000 முறை வந்திருக்குன்னா நீங்கள் ஏன் சரியாக பண்ணல, ஏன் முழுக்க அக்கௌண்ட் பண்ணல? தமிழகத்தை தாண்டி
பக்கத்தில் உள்ள எல்லா ஸ்டேட்டிலும் எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் பார்கோட் அண்ட் QR கோடு இருக்கு, பக்காவா இருக்கு. என்னைக்கு எந்த ஃபேக்டரியில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது, என்றைக்கு எந்த லாரியில் வாங்கியது, என்னைக்கு வந்தது, இது எப்படி வந்ததுன்னு எல்லாமே இருக்கு. ஆனால் இன்று வரை இதை மார்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் நாங்கள். இன்றைய தினம் காலையில் பேப்பரில் இதனால் நின்று விற்க முடியல அப்படின்னு இன்னைக்கு பேப்பரில் இன்னைக்கு நியூஸில் இருக்குது. ஸோ இவங்க திட்டமிட்டு இதை செய்கிறார்கள். இப்போ நீங்கள் கேட்டது ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், அது ரெண்டாவது பேசுவோம். ஓகே, ஒரு இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். அது ரத்தீஷ்லாம் வேற விஷயம். முதல்ல அந்த எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது, எப்படி அந்த பார்கோடு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ரீசைக்கிள் ப்ராசஸிங் எப்படி இருக்குது. அப்போ அந்த 1000 கோடிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளம் கணக்கு, ஒரு அடையாள சொல். 1000 கோடி 2G இந்த மாதிரி 1000 கோடிங்கிறது ஒரு அடையாள சொல். ராமநாதன் சார், இப்போ இந்த நீதிபதி சுப்பிரமணியன் இந்த இடைக்கால உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு தனது பெஞ்சி வந்து அவருடைய கருத்து தெரிவித்த மட்டும் இல்லாமல் முக்கிய ரீட் மனுக்களை விரைவில் தீர்த்து வைக்க நாங்கள் தயாராக இருக்கோம் என்று அவருடைய வாதத்தை தெளிவாக சொல்லியிருக்கார். ஆனால் சுப்பிரமணியனுடைய வாதம் என்பது மிக கடுமையாக கண்டிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நீதிபதிகள் அந்த வழக்கின் போக்கில் இவங்க வந்து எங்கள்கிட்ட முன்னாடி சொல்லிட்டு வரணும்னு சொன்னது, உங்கள் அரசியல் விவகாரத்திற்காக எங்களை பழி கொடுக்குறாதீங்கன்னு அசிங்கமாக பேசுனது, ஒவ்வொருத்தரும் சித்திரவதை, இன்னொரு வழக்கப்படுது எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நாட்டில் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இருப்போம் கோடிக்கணக்கான வெள்ள பிரளயமாக ஆகிடும். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரிட் மனு அதுல நிலுவையில் இருக்கும் போதே, பெண்டிங்ல இருக்கும் போதே உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்க போடுறாங்க. ஏன் போடுறாங்க? அந்த வழக்க போடுறாங்க அப்படின்னு சொன்னா பதறாங்க. அப்படியே ஐயோ ஈடி வருது அப்படின்னு சொல்லி பதறாங்க. இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி இந்த நான் உரிமை கொடியை ஏந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் நடவடிக்கைகள் கொடூரமாக அராஜகமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய பேச்சு, முதலமைச்சருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா அது கேலி கூத்தா இருக்கு. என்ன உரிமை குரல்? இன்னைக்கு வந்த நியூஸ் பார்த்தா கலவரப்பள்ளி அணையில் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடியது பூராமே ரசாயன கழிவுகள், ரசாயன நுரை பொங்கிய அந்த தண்ணீர் வருகிறது. அதை எதிர்த்து இவர்கள் ஏதாவது உச்சநீதிமன்றத்திற்கோ அல்லது கிரீன் ட்ரிபியூனலுக்கோ அல்லது ஏதாவது ட்ரிபியூனலுக்கு போனாங்களா அப்படின்னு கேட்டால் அதிலெல்லாம் ஒன்றும் போகிறதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுப்பதில் அது கலைஞராக இருக்கட்டும், கலைஞரனுடைய தனையன் இந்த மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று தான், தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த டாஸ்மாக் அந்த தண்ணி இல்லை, இந்த டாஸ்மாக் தண்ணியில் ஏதாவது இவர்கள் ஈடியோ அல்லது மற்ற துறையோ ஏதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏதாவது உள்ளே வந்து அதில் ரெய்டு பண்ணுனா உடனே அரசாங்கம் பதறுது. என்ன, இந்த அதிகாரிகளை பிடித்தால், விசாகனோ அல்லது மற்ற அதிகாரிகளோ, ஆகாஷோ அல்லது ரத்தீஷோ இல்ல ஜோதியோ, ஜோதியோ, இவர்களை எல்லாம் பிடிச்சா அவன் எங்க கையை காட்டுவான்? அவர்களெல்லாம் எங்க, யார் அந்த சார் வேணா தெரியாம போகலாம். இப்ப ராதாகிருஷ்ணன்ல இருந்து காஃபி சப்ளை பண்றாங்கன்னா அப்படியே வந்து வரும் வரிசை வந்து யார் அந்த அதிகார மட்டம் அப்படின்னு கையை காட்டுவாங்களோ அந்த அரசாங்கம் பயப்படுகிறது, முதல் குடும்பம் பயப்படுகிறது. அதனால தான் உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஐயோ இது முன்னக்கூட்டியே ரெய்டே நடத்தக்கூடாது, எந்த ரெய்டு நடத்தக்கூடாதுன்னு எந்த அரசாங்கம் சொல்லுகிறது? அதாவது கூட்டுறவு சங்க தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் அதிமுக காலத்தில் நடத்தும் போது இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உள்ளூரையே நம்ப மாட்டோம், உள்ளூர் அதிகாரிகளை நம்ப மாட்டோம், வெளியூர் அதிகாரிகளை வைத்து தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ மத்திய அரசாங்கத்தினுடைய ஈடி இன்னைக்கு வந்து ரெய்டு நடத்துறாங்க, ரெய்டு நடத்தக்கூடாது, ரெய்டே நடத்தக்கூடாது, நடத்தினாலும் கூட முன்னக்கூட்டி சொல்லிடணுமா? அது எப்படி சார்? அதாவது ரெய்டு வர்றான் ஒரு பேச்சு, ஆமா அண்ணாச்சி வணக்கம், உங்க ஊர்ல பணம்லாம் இருக்கா, நான் வந்து ரெய்டு பண்ண வரேன், ஒரு 6 மாசம் இல்ல இது எப்படி யாராவது சொல்லுவாங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு வரேன். ராமநாதன் மக்கள் பாக்குறாங்க, நீங்கள் நானும் ஒரே ஊர். இப்ப நம்ம ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை நடக்கு, உடனே அண்ணாச்சி வணக்கம், கணக்கெல்லாம் ஒழுங்கா வச்சுடுங்க, நான் இன்கம் டேக்ஸ்ல இருந்து பேசுறேன், இப்போ வருவேன்னு சொன்னேன், இது என்னண்ணே? சரி, ஈடிக்கு அதுதான் ரூல்னு இவங்க சொன்னாங்கன்னா, சரி இங்க சாதாரண போலீஸ் இருக்கு, ஐயா உங்க ஊர்ல ஏதாவது கலவரம் நடந்ததா, திருட்டு நடந்ததா,
அந்த திருடனை பிடிக்கணும் அல்லது கொலைகாரனை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த போலீஸ்காரர்கள் ஐயா வணக்கம் ஐயா, யாரு நீங்க தான் கொலை செய்யுங்களா? திருடன் சார், திருடன் சார், திருடன் சார் வணக்கம் சார், போலீஸார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி என்ன சார் அவர்களை ராதாகிருஷ்ணன் இல்ல இது நம்ம வணக்கம் திருடன் சார், வணக்கம் சார், நான் எஸ்பி பேசுறேன் சார், நாளை கழிச்சு நான் உங்களை பிடிக்க வரப்போறேன். சொல்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் வர ராமநாதன் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் சேர்த்து இன்னொன்னு நகைப்புக்குரியதா சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ, என்னன்னா அரசு ஊழியர்கள் பெரிய அளவுல துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படியே சேர்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்னன்னா இந்த தீபாவளி, பொங்கல், நியூ இயர்னா அதிக அளவுல டார்கெட்டை கொடுத்து துன்புறுத்துறதே டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் அதிக துன்புறுத்தப்படுறாங்க. அதுவும் அரசு தான். அப்பெல்லாம் இந்த அரசுக்கு அரசு ஊழியர்கள் துன்பப்படுறது தெரியல. இல்ல வேற வேற துறைகள் ஆசிரியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து ஊழியர்களாக இருக்கட்டும், கடைநிலை ஊழியர்கள் இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்பெல்லாம் துன்புறுத்தல் தெரியல. இவங்களுக்கு ஆபத்து வந்துருமோ, டாஸ்மார்க்கு வருமான ஆபத்து வந்துருமோ, இது யார் நாட்டுக்கு நல்லது செய்யற துறையாது? இதுக்காக முறையீடுக்காக உச்சநீதிமன்றம் இவ்வளவு அறக்க பறக்க போக வேண்டிய அவசியம் யாரை நோக்கி அது செல்லும்? இல்ல அவங்க இப்ப ஹம் போலோ இடியிலிருந்து பேசுறேன், திருடன் சார் உங்க வீட்டுக்கு வரேன் சார், லஞ்ச ஒழிப்பு தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுது எம்டி வரை வந்து விட்டது. இதற்கு மேல அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் இருப்பது பினான்ஸ் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் இருக்கு. அதற்கு மேலே ஆட்சியை கண்ட்ரோல் செய்யும் யூசி என்று சொல்லப்படும் உதயச்சந்திரன் பினான்ஸ் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் இருக்கு. அதுக்கு மேல சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது. அவங்க ஏதாவது ரெய்டு பண்ணணும், இதே விசாகன் மேல அவங்க வாங்குற பணத்தெல்லாம் அவரே வச்சுக்கிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுங்க, போக வேண்டிய இடத்துக்கு போகல அப்படின்னு சொன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய துறை இந்த அதிகாரிகளை ரெய்டு பண்ணும் போது ஐயா லஞ்சம் வாங்கினவரா, நான் 6 மாசம் கழிச்சு ரெய்டுக்கு வரேன் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லிட்டா வருவாங்க. அப்படித்தான் அரசு கேக்குது. அப்படித்தானே அரசு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கேலி கூத்தாக ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த அரசாங்கத்தை போல இவ்வளவு கேலி கூத்தா ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாது. கேலி கூத்துன்னு நம்ம சொல்றோம், இந்த பிரசங்கத்தை பார்த்தாலும் நம்ம கேலி கூத்துன்னு சொல்றோம். ஆனா கொடூரமான அரசாங்கம் இது ஐயா முத்திரை போடாமலே பாதி 50% சரக்குகள் எந்தவித கணக்கு வழக்குகளும் இல்லாம அந்த முத்திரை தீர்வை கட்டாம அவங்க டாஸ்மாக் கணக்கில் இது பண்றாங்க. இதுல நீங்க அந்த பில்லு கொடுக்க முடியல, வேண்டாம் கம்ப்யூட்டர் பில்லு வேண்டாம், நீங்க கையால பில் எழுதி கொடுங்க அவ்வளவுதானே. ஒரு சீட்டெல்லாம் முன்னால பஸ்ல டிக்கெட்டு தானே கொடுப்பாங்க, குவார்டருக்கு இவ்வளவு. கையானச்சா கீழே கார்பன் பேப்பர் இருந்தா கார்பன் பேப்பர்ல தானே எழுதணும். நீங்க கார்பன் பேப்பர் எங்க வைக்க போறாங்க? அவ்வளவுதானே. நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே யாரெல்லாம் பில்லு வேணுமோ அவங்க எல்லாம் வாங்கிட்டு இருந்தாலும் கூட அரசாங்கத்திற்கு முத்திரை தீர்வு அதிகமாக கிடைக்கும். இன்னைக்கு 50,000 கோடி அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 75,000 கோடி 80,000 கோடி அது கிடைக்கும். அந்த அளவுக்கு இல்லாம எல்லாத்தையுமே இவர்கள் எல்லாத்தையுமே, அதாவது இதுல ஐயா சொல்றாங்க பாருங்க, இதுல டார்கெட் நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு கடைக்கு உதாரணமா சொன்னா 100 கோடி ரூபாய் ஒரு கடைக்கு டார்கெட் அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியர்கள்லாம் என்ன செய்யணும், தண்டோரா போட்டு ஐயா எல்லாரும் குடிக்காதவங்க எல்லாம் குடிங்க, எங்களுக்கு 100 கோடி ரூபாய் டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டு குடிக்க வைக்கணுமா? என்ன இந்த அரசாங்கம் எவ்வளவு கேலி கூத்தாகவும் கொடூரமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத இப்ப ராமநாதன் நிறைய கேட்டோம். இப்ப நாம பேசினது என்னமோ ஒரு நகைச்சுவையா இருக்கலாம், ஆனால் இதனுடைய வலிகள் மிக ஆழமானது, சாதாரண விஷயம் இல்லை. சமூகத்தில் ஏற்படுத்துகிற புறையோடியிலும் சரி, அரசுக்கு வரக்கூடிய கஜானாவிலும் மோசடி, இதனுடைய வலிகள் அப்படி இல்லை. நான் சும்மா பேசுகிறேன், அண்ணாச்சி வணக்கம் உங்கள் வீட்டுக்கு ரைட் பண்ண வரேன்னு, ஆனால் எங்களுடைய கஜானாவுக்கு வரக்கூடிய விவகாரங்கள் தான் பாதிக்கப்பட்டு. சொல்லுங்கள். அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கின்ற போதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா, வீட்டில் போயஸ் கார்டு அவங்க சட்டமன்றத்துக்கு போகிறது வரைக்கும், சட்டப்பேரவை போகிறது வரைக்கும் அந்த ரோடுகளே விழாக்கோலமாக இருக்கும். அதே போல் எந்த மாவட்டத்தில் திட்டப்பணிகளை தொடங்க போகிறாங்களோ அந்த இடம் போகிற இடம்லாம் ஸ்டார்டிங் அந்த முடிவு வரைக்கும் விழாக்கோலமாக இருக்கும். அந்த விழாக்கோலம் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் மனம் கம்மளக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு நடத்துவாங்க, எல்லா இதுவும் அலாட்டாக என்ன ஏதுன்னு பக்காவாக கட்டமைப்பு உருவாக்குவாங்க. அது நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மட்டுமல்ல ஆளுமையாக இருந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சி நிர்வாகத்தில் மக்களுடைய அந்த எண்ண நிலைகள் மனநிலை எப்படி இருந்ததுன்னா, சுப்ரபாதம் இருக்குல்ல, திருப்பதி ஏழுமலை சுப்ரபாதத்தில் அதில் ஒரு வரி வரும் என்னென்னா,
ஏலம் லவங்கம் கமல்கின்ற நின்றெருமேனியில் பாராயணம் செய்வார் பரமஞானம் அடைவார் வாழ்க திருமலை வள்ளல் அவன் புகழ் பாதமே என்று வரி வரும். அதே ஜெயலலிதா அம்மா நடந்து வரும்போது எப்படி இருக்குன்னா, தொட்ட இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக, கண்பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருகன்னா, கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, சாதாரண பாமர மக்கள் கூட ஜெயலலிதா அம்மையார் பார்த்தாருன்னா அந்த மாதிரி ஒரு பயபக்தியாகவும் ஒரு கட்டமைப்பாகவும் இன்றைக்கி சாதாரண அதிமுக அமைச்சர் தவறு செய்தால் கூட இந்த தொண்டன் புகார் கொடுத்துருவாங்க, நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அமைச்சர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த திமுக வந்து பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஆட்சி 4 ஆண்டு காலம் இது பண்ண வச்சு இடி ஆகிட்டு இன்றைக்கி இது ரேடு வருது. நீங்கள் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறீங்க, எங்களை நீங்கள் செக்கப் பண்ணக்கூடாது, எங்கள்கிட்ட முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக மாஸ்க்லிங் பண்ணிட்டு வெறும் கதவையும் 2 ஃபைலையும் வச்சுருப்பேன், நீங்கள் வாங்க கதவை திறங்க வந்து பாருங்கள் 2 ஃபைலை தூக்கிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. இங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைப்பாடு. இப்போ இந்த அமைச்சர்கள் தங்களுக்கு அரசு துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் நெருக்கடி உருவாக்குது, அந்த துறை ஈடியால் ரேடியால் மன உளைச்சல் ஏற்படும் சொல்கிறாங்களே. இந்த திமுக அமைச்சர்கள் ராஜ்பவனில் பதிவேற்கும் போது அரசு அந்த உறுதிமொழி என்ன எடுக்கிறாங்க, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ரகசியங்களை வெளியில் லீக் பண்ண மாட்டோம்னு சொல்கிறான்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் சொல்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று தானே. வந்து அரசு ஊழியர்கள் எங்கேயுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியால் அரசு துறை அதிகாரிகள் சொல்லா துறைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் போக்குவரத்து துறையில் ஆர்டிஓ சரி, பத்திரப்பதிவுத்துறையில் சப்ரிசரும் சரி, தாலுகா டிபார்ட்மெண்ட்டில் வில்லேஜ் ஆஃபீஸர் ஆர்ஐ தால்சார் ஆர்டிஓ டிஆர்ஓ இருந்தாலும் சரி, ஏன் இன்க்ளூடிங் கலெக்டர் உத்தியமாலும் சரி, உள்ளாட்சி அமைப்பில் ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சி அத்தனை துறைகளிலுமே இன்றைக்கி ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் காசு, பெர்மிஷனுக்கு காசு. ஐயா ரிட்டையர்மெண்ட் ஆனால் அந்த மந்திரி உங்களுக்கு கையெழுத்து போட்டாதான் சார் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆக முடியும், இதுக்கும் காசு. தணிக்கைத்துறை ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது தணிக்கைத்துறை ஒரு பாராக்கு 5% வாங்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை மக்களையும் சொல்லா தூரத்தில் ஆழ்த்துகின்றீர்கள், தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களையும் சொல்லா தூரத்தில் ஆழ்த்துகின்றீர்கள். ஏன் நீங்கள் எல்லாரும் சொல்கிற மூலம் சொல்ல என்னை அப்பா என்று சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா என்று சொல்லுகின்றீர்கள். இப்போ நீங்கள் அந்த இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2021 முதலமைச்சர் ஸ்டாலின் பதவியேற்றார். அன்னைக்கு வந்து உங்களுடைய தந்தை உங்களுடைய அப்பா என்று என்னை அழைக்கின்றார்கள் அப்படி சொல்ல, உங்களுடைய அப்பா போட்ட அரசாணை எண் 354 அரசு மருத்துவர்கள் கொரோனா காலகட்டம் சார். அன்னைக்கு இந்த மக்களை காப்பாற்றியது யார்? தமிழ்நாட்டிற்கு 8 கோடி மக்களையும் கணினிமை போல அரசு மருத்துவர்கள் காப்பாற்றினார்கள், செவிலியர்கள் காப்பாற்றினார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதிய உயர்வு கூட இன்னைக்கு கொடுக்காமல் அவளை அம்போன்னு விட்டுக்கொண்டு அடுத்த மாதம் மேட்டூரில் 12ஆம் தேதியிலிருந்து பாத யாத்திரை நடக்க வைக்கிறீங்களே. அப்பா என்னப்பா உங்கள் அப்பா போட்ட உத்தரவை அப்பா என்று சொல்லுவோம், நீங்கள் தானே என்ன மக்களாக நீங்களே இந்த தவறு செய்யலாமா என்று அரசு மருத்துவர்கள் கேட்கின்ற குரல்கள் எடுக்கப்படுது. ஆகவே டாஸ்மார்க்கில் மட்டுமல்ல, டாஸ்மார்க் எம்பி ஆனால் விசாகன் அவளுடைய அவட்ட கட்டு 3 டிஆர்ஓ இருக்கிறாங்க. 3 டிஆர்ஓவில் அதில் ஒரு டிஆர்ஓ அங்கே டிபார்ட்மெண்ட்டில் பெர்மனன்ட் டிஆர்ஓ, ஒரு டிஆர்ஓவும் 2 கோடி 3 கோடி கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க சார். அப்பாயின்மெண்ட் சார் 1 இயர் தான் கேரண்டி. ஒரு டாஸ்மார்க்கில் பணியாற்றக்கூடிய ஒரு டிஜிஎம் அந்த பதவிக்கு வந்து டிஆர்ஓ முதுநிலை மண்டல மேலாளர் பதவிக்கு 1 கோடியிலேருந்து 2 கோடி ரூபா வாங்கப்படுறாங்க. ஆனால் என்னென்னா இதெல்லாம் வெளியே அந்த அளவுக்கு 1000 கோடி என்பது பிள்ளையார் சொல்லி தான். ஆனால் 40,000 கோடிக்கு மேலே இந்த துறையில் டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்துக்குது. டாஸ்மார்க்கில் எந்த அளவு ஊழல் நடந்துள்ளதோ அதே போல் ஊழல் தான் நகர்ப்புற துறையில் ஊழல் நடந்துள்ளது. தமிழகத்தினுடைய ஒவ்வொரு நிதிகளையும் ஜல்லியாக பேர்த்து கொண்டு இன்று தமிழ்நாட்டு அப்படி 10 லட்சம் கோடி கடலில் போட்டு அம்போன்னு விட்டுட்டு ஒதுக்குள்ள மனநிலை இந்த அரசு வந்துள்ளது என்றால் மாம் இனிமேல் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ஆகவே மத்திய அரசு இவளை ஏமாற்றுகின்றார்கள். இன்னைக்கு நாளைக்கு லோகாயுத்த கூட்டத்துக்கு போகிறாங்க. இதுவரைக்கும் போகாத முதலமைச்சர் இப்போ ஏன் போகிறாருன்னா அவர் எதுக்கு போகிறாரு தெரியுமா? கேட்டால் நாங்கள் நிதியெல்லாம் கேட்க போகிறல, குடும்பமாக அங்கே உள்ள ஒரே ஈடி ஆகிட்டு ஒரே இதை மயமாக இருக்குது, இதுலேருந்து ரிலீவ் பண்ண முடியுமா என்று டெல்லியிடம் நடந்தாய் வாரீர் காவேரி என்ற பாட்டு பாடுறல, நடந்தாய் வாரீர் தமிழகத்தின் ஊழலே, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குதான் டெல்லியில் போய் ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாச்சும் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் ஊழலில் சிக்கிய ஈடியட்டில் சிக்கிய 4 அமைச்சர்கள் டெல்லியின் கதவை வரட்டுமா ஓடி பேர் திரும்பி கூட பார்க்காத, அங்கே போய் எங்களை இவ்வளோ அட்டுலை மட்டும் தமிழ்நாட்டு மக்களை குட்டிச்சவராக்கிக்கிட்டு ஊழல் பண்ணிட்டு இங்கே நிற்கிறீங்களா, திரும்பி பார்க்க ஓடி பாருங்க சொல்லி இருக்கிறார்கள். 4 அமைச்சர்கள் பதுங்கி கொண்டு இருக்கின்றார்கள். பதவியில் இருந்த அமைச்சர் இன்னைக்கு போகிறோம், பதவியில் இருந்த விழுப்புரத்தில் ஒரு அமைச்சர் இன்னைக்கு அரசாங்கத்துடைய அந்த முத்திரையை வச்சிருக்காரு. அவர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர்,
ஆனால் பதவி போனாலும் கூட அந்த காரில் அரசு முத்திரை இருக்க வேண்டும் என்ற மனநிலை பதவி வெறியெல்லாம் சாதாரண விஷயமா பேசுவோம். ராதாகிருஷ்ணன் சார், இப்போ எஸ்.எம். சுப்பிரமணியன் வழக்கறிஞர் தந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு அரசு பொது நலனை பாதுகாக்க விரும்புகிறதா ஒரு கேள்வி, அல்லது டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் அவர் உங்கள் கில்ட்டி பவுண்டரியில் இருக்கிறாங்க, தப்பு அவர்கள் அதை தான் அதை கேட்குறாங்க, குற்றவாளிகளை பாதுகாக்க விரும்புகிறதா, இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, யார் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2G ஸ்பெக்ட்ரமில் சாதிக் தற்கொலை செய்தது ஒரு ஐடென்டி அந்த காலத்தில், அண்ணா நகர் ரமேஷ் அந்த காலத்தில் பேசப்பட்டது ஒவ்வொரு காலச்சிடத்திலும். இப்பொழுது ரிதீஷ், இதையெல்லாம் நாம் சொல்லவில்லை, எல்லா பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகளைத்தான் விவாதமாக வைக்கின்றோம். ஆக இப்படி ஒவ்வொரு பேர்களாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக ஒரு ரிவீல் பண்ணப்பட்டதா இல்லை, எப்படியாவது வெளியே வந்திருக்கிறது. இந்த தொடர்புகளை எல்லாம் ஒரு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் எப்படி செய்ய முடியும்? ஒரு கேள்வி. நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்கள், நான் கேள்வியாகவும் வைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட இந்த இதுபடி ஏற்கனவே இது சென்னையில் சென்னை நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு போகிறாங்க. இது விசாரணையே வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், விசாரணை வேணாம், விசாரணையை இடி தடை பண்ணுங்க, அதுக்கு மாநில உரிமையை ஒரு காரணமாக வைக்கிறாங்க, அது நியாயம்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் அங்கே என்ன கேட்குறாங்கன்னா, முறைகேடு நடந்திருக்கு, விசாரிக்கிறாங்க, தகவலை வெளியிடுங்க. ஏன் தகவலை வெளியிடுறதுல இப்போ என்ன பிரச்சனை? ஆண்டறிக்கை டாஸ்மார்க் சைட்டில் போய் பாருங்கள், முதலமைச்சர் புகைப்படம் இல்லாத ஒரு அரசு இணையதளம், வேறு எல்லா இணையதளத்திலும் தன்னோட முகம் வரது பெருமையாக நினைக்கிறாருன்னா இதுலேயும் வச்சுக்க வேண்டியதானே, ஏன் வைக்கலன்னு தெரியலை. ஒரு பக்கம் ஆண்டறிக்கை பார்த்தா 2016-17 மட்டும்தான் இருக்குது, ஆண்டறிக்கை இல்லை. நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்குறோம், மொத்தம் ஒரு 13 நிறுவனங்கள் இருக்குது, டிஸ்டில்லரி கம்பெனி, ஒரு 5 பீர் ஃபேக்டரிஸ் இருக்குது. அதாவது அறப்போர் இயக்கத்தின் மூலமாக ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்குறீங்க. ஆர்டிஐ போட்டு கேட்குறோம். அப்போது இந்த நிறுவனங்களுக்கு யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க? ஏன்னா 2022 சிஏஜி அறிக்கையில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இங்கு சமமாக வழங்கப்படவில்லை, யாருக்கு எவ்வளவு ஆர்டர்ன்றதை ஒரு உரிய முறைப்படி சமமாக வழங்கப்படவில்லை, அதுக்கான ஆராய்ந்ததுக்கு அவங்களே போராடுறாங்க. ஸோ ஒரு டிஸ்பாரிட்டி. ஆமாம், அப்போது நம்ம இதை ஆர்டிஐ போட்டு கேட்குறோம், சரி நீங்கள் எவ்வளவுக்கு தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சொல்லப்போனால் ஆர்டிஐயில் இதுக்கு முன்னால் ஒரு பொதுநல போட்டிருக்கும் போது அவருக்காக முறையீடுக்காக தகவல் தர சொல்லி ஆணையத்தில் கொடுத்தாச்சு. ஆனால் நான் தரமாட்டேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கோர்ட்டுக்கு போகுது 2017. அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இன்னமும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, ஆனால் இது தருவதற்கான எல்லா முகாந்திரங்களும் அதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, ஏன்னா நீங்கள் யாருக்கு ஆர்டர் எவ்வளோ அதிகம் கொடுக்குறீங்க, யாருக்கு பேசுகிறீங்க. இப்போ இந்த பாட்லிங் கம்பெனி, இந்த டிஸ்டிலரி கம்பெனியோட இணைப்பு வெளில வரணும்னா இந்த தரவுகள் வெளியில் வரணும். இப்போ உதாரணத்துக்கு XYZன்னு ஒரு 3 நிறுவனங்கள் அங்கே பிராண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க போய் கேட்கக்கூடிய குடிநோயாளிகளுக்கு எக்ஸ் பிராண்டு கேட்குறாங்கன்னா ஒய் பிராண்டை கொடுக்குறது, அதுதாங்க இங்கே ஸ்டாக் இருக்குது, வேறு தரதில்லை. ஸ்டாக் அது வரல, ஸ்டாக் வரல, அப்போ ஒய் பிராண்டு மட்டுமே அதிகப்படியாக வெளில போகுது. அப்போ சேல்ஸ் அவங்க தான் கேட்குறாங்க, அதனால் அவங்களுக்கு நாங்கள் ஆர்டர் அதிகமாக கொடுக்குறோம், இப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி இருக்கிறதா சிஏஜி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு வலு சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், இங்கே இந்த ஆர்டரை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அப்போ நாம் என்ன கேட்குறோம், இந்த தரவுகளை வெளியிடுங்க. எந்தெந்த நிறுவனத்துக்கு கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு ஆர்டர்கள் கொடுக்கப்பது, எத்தனை லட்சம் பாட்டில் கொடுத்தீங்க? 100-200 இல்லை, இதெல்லாம் கோடிக்கணக்கான பாட்டில்கள் இருக்கு. அப்போ எவ்வளவு பாட்டில்கள் உற்பத்தி ஆனது, எவ்வளவு பாட்டில்கள் டாஸ்மார்க்கு போயிருக்கு, எவ்வளவு பாட்டில்கள் எந்த நிறுவனத்தை சார்ந்தது, இந்த விவரங்களை வெளியிடுங்க. இன்னைக்கு முதலமைச்சருக்கு திராணி இருந்தால் இரவுக்குள்ள வெளியிட்டுமே. ஏன் நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறீங்க, கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி வழக்கறிஞர்களை ஏன் அங்கே கொண்டு போய் நிறுத்துறீங்க? தரவுகளை வெளியிடுங்க. ஈடு என்னங்க வெளியிட வேண்டியது, நீங்க வெளியிடுங்க. ராதாகிருஷ்ணன் ஒரு கேள்வி, இந்த விவகாரங்கள்லாம் அதிகார பரிமாற்றத்தின் மூலமாக முதல்வருக்கு தெரியாமல் வேறு நிர்வாகம் நடக்குமா? முதல்வருக்கு தெரியாம, முதல்வருக்கு தெரியாமல் என்றால் ஒவ்வொரு நிர்வாகமும் கம்பை எடுத்தவர்கள்லாம் வேட்டைக்காரர்களாக அதிகாரம் மாறுகிறதா? இல்லது முதல்வர் உடனே டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்ல? இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, லாட் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் தி மூவ்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். இப்போ முதல்ல ரைடு நடந்திருக்குது வேணால் முதலமைச்சருக்கு தெரியலன்னு சொல்லலாம். இதுக்கு பிறகும் முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்கிறாருன்னா அவர் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவராக தான் என்னோட பார்வை. பொதுவெளியில பேசல, எங்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, எங்களுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு இவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மறுக்கிறார்? நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் சொன்ன அதோட தொடர்ச்சியாகவே இப்போ இந்த விவரங்களை இடி நாளைக்கு ஒரு தகவலை வெளியிட்டு அதை நாங்கள் பொய்யான தகவல் மறுக்கிறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் வெளியிட்டுருங்க. நம்ம போட்ட ஆர்டிக்கு வரல, அது ஆணையத்துக்கு கொண்டு போயிருக்கோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க ஆன்லைனில். சரி, அரசாங்கத்துடைய நிறுவனம்,
பொதுத்துறை அரசாங்கத்தோட நிறுவனம். அந்த நிறுவனத்தில் எவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளவு வியாபாரம், இதில் நஷ்ட கணக்கு வேற காமிக்கிறீங்களா? அப்போ இது யாரோட பையிலேருந்து போகுது? இது குடிநோயாளிகளாக இல்லாதவர்கள் பாக்கெட்லேருந்து தான் பணம் போகுது. 175 கோடியா 150 கோடியா நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? சொல்ல போனா முதலமைச்சருக்கு தெரியலன்னா நஷ்டம், முதலமைச்சருக்கு தெரியாமலாம் இருக்காது. காரணம் என்னன்னா, முன்னாள் இந்த துறையுடைய அமைச்சராக அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளார இருந்ததுக்கு பிறகு அந்த துறை வந்து முத்துசாமி அவர்களுக்கு வழங்கப்படுது. திரும்பவும் அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு உடனடியாக 2வது நாளே யார் சொல்கிறாங்க இந்த துறையை கொடுக்கணும்னு? தமிழ்நாட்டில் 2 மிக முக்கியமான துறை, மது விலக்கும் இன்னொரு பக்கம் டாஸ்மார்க்கும் இன்னொரு பக்கம் மின்சாரமும். இந்த 2 துறையும் அடுத்த ஓரிரு நாளே அவர் கொடுக்க முடியல. அந்த கடிதம் எழுதுறது யாரு? முதலமைச்சர் தானே. இப்போ கொடுக்க சொல்றது முத்துசாமி அவர்கள் கொடுக்க சொல்றது முதலமைச்சர் தானே. அப்போ இந்த துறையில் நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு யார் பொறுப்பு? அமைச்சர் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவர் தானே பொறுப்பு சார். ஒரு சிஎம் இருக்காருன்னா அவர் தான் போர்ட்போலியோடைய ஹெட். சொல்ல போனா சொல்லி அமைச்சரவையில் நடக்கும் அந்த துறையில எல்லாருக்கும் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அமைச்சருக்கும். சட்டமன்றத்திலேயே இவங்க அறிக்கை வைக்கிறாங்களே, அந்த அறிக்கையில எந்தெந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஓபன் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க சட்டமன்றத்தில் வைக்க மாட்டீங்க, ஆர்டிஐல தர மாட்டீங்க, ஆன்லைன்ல வைக்க மாட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ இடி சொல்றது உண்மையா, நீங்க சொல்றது உண்மையா? அவங்க தகவலை வெளியிட்டு இருக்காங்க இவ்வளவு இருக்குன்னு, நீங்க வெளியிடுங்க பார்ப்போம், யாரு சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுப்போம். அதை விட்டுட்டு நாங்க தேவப்பிரியாவோ ராமநாதனோ நானோ நீங்களோ ஒரு மக்கள், எங்களுக்கு இதுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி கிடைக்கிறது? அதுதான் அவர் கேட்குறாரு. சொல்லப்போனால் இதில் இந்த பாட்டில் சிஸ்டத்தில் ஏற்கனவே ஆண்டுக்கு 15,000 கோடி ரூபா அளவுக்கு இழப்பு இருக்கிறதா ஏற்கனவே செய்திகள்லாம் இருக்குது. இதில் அந்த பார்கோடு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக பண்ணல, ஸ்கேனிங்கை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல, எம்ஆர்பியும் கொடுக்க மாட்டேன். இது மக்களே சொல்கிறாங்கல்ல, எவ்வளவு ஊடகத்தினர் முதலமைச்சருக்கு தெரியலன்னு சொல்லி அங்கங்கே டாஸ்மார்க் வாசலில் வீடியோ எடுத்து, ஏன் ஜெயா டிவில தான் வெளியிருந்ததில்ல, 10 ரூபாய்க்கு வாங்குறத வீடியோவாக தானே வெளியிட்டோம். அப்போ அதை பார்த்து நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? இதில் சொல்லப்போனால் நாங்கள் வந்து டாஸ்மார்க்கை குறைப்போம், மக்களுக்கான நல்லது செய்ய போகிறோம். நீங்கள் எங்கே கவனம் கொடுத்துருக்கணும்? படிப்படியாக 500 கடைகள் குறைக்கிறீங்களா? குறைந்த கடைகளை என்ன வெளியில் விடுங்க, எங்கெங்கே குறைச்சிருக்கீங்கன்னு. அப்போது நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே தேர்தலில் மேடைகளில் பேசுறது ஒன்று, செயல்பாட்டுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செய்கிறது ஒன்று. அப்போ மக்களுக்கு விரோதமான அரசாக தான் இது தொடர்ந்து இருக்கு. இந்தியாவிலேயே அதிகப்படியான குடிநோயாளிகளை ஆண்டுக்காண்டுக்கு உற்பத்தி பண்ணுறது இது பெருமையா? டாஸ்மார்க் 40,000 கோடி நாங்கள் இலக்க வச்சு மீட் பண்ணியிருக்கோன்றது பெருமையா? முதலமைச்சருக்கு வெக்கப்பட வேணாமா? அப்போ ஒரு பொறுப்பான அமைச்சராக இருக்கிறாரா இல்லையா? தேவப்பிரியா சார் சொல்லுங்க. அதாவது இந்த வழக்கை இதில் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனப்போ என்ன கேட்டாங்கன்னா, அவர் சொன்னது போல் மாநில சுயாட்சி கேட்டது. அதை விட முக்கியமாக அந்த 3 நாட்கள் அவர்கள் ரெய்டு செய்த பொழுது எடுத்து சென்ற ஆதாரங்களை இந்த வழக்கில் ஆதாரமாக சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ என்ன எடுத்திருக்காங்க? அந்த அலுவலகத்தில் இருந்த 4 கம்ப்யூட்டர்ல இருந்த ஹார்ட் டிஸ்கை பேக்கப் பண்ணியிருக்காங்க. இவர்கள் ஆஃபீஸ் பர்பஸுக்காக, வியாபாரத்திற்காக அல்லது நடத்துவதற்காக வச்சிருந்த ஜிமெயில் அக்கௌண்ட், எம்டி விசாகனுடைய 4 ஜிமெயில் அக்கௌண்ட் தான், ஜிஎம் சங்கீதாவுடைய 3 ஜிமெயில் அக்கௌண்ட், ஜோதி முருகன் என்ற டிஜிஎம் உடைய 3 ஜிமெயில். சங்கீதாவே பெண்ணெண்டும் பார்க்காமல் அதிக சித்திரவதைப்படுத்தினார்கள் திமுக அரசு. சரி, இப்பொழுது நேற்றைய தினம் டிவிஎஸ்சி போய் ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டில் பண்ணாங்க, என்ன சொல்லிட்டு போனாங்களா? சேவூர் ராமச்சந்திரன். அது மாத்திரம் இல்லை, அதில் நேற்றைக்கு பேப்பர் ஹெட்டிங்கில் என்ன வந்திருக்குன்னால், அவருடைய மகன் நடத்தும் பள்ளிக்கு அதுக்கப்புறம் கம்பெனிக்கெல்லாம் இந்த கணக்கில் சேர்க்குறாங்க. அப்படி பார்த்தால் ஒவ்வொரு கல்வி தந்தைகளும் பல 100 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க, முதலமைச்சர் மகள் உட்பட. அதையெல்லாமும் அவர்கள் சொத்துல சேர்க்கணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேற்றுக்கு பேப்பர் ஹெட்டிங் அப்படி இருக்கு. முதலமைச்சர் மகள் யாரு? மகள் சன்ஷைன் பள்ளின்னு வச்சிருக்காங்கல்ல. சொல்லுங்க, கல்வி தந்தைன்னா யாருக்கும் தெரியாதுல்ல. நம்ம ஊர்ல மக்கள் செந்தாமரை ஸ்டாலின் அவர்கள் ஒரு சன்ஷைன் என்ற பெரிய பள்ளிக்கூடம் மடிப்பாக்கத்தில் நடத்துகிறார். அது இந்த ஆட்சி வந்த பிறகு குரோம்பேட்டிலும் பெருங்களத்தீரிலும் உள்ள இன்னொரு பெரிய நிறுவனத்தை, அதை விட பல மடங்கு பெரிய நிறுவனத்தை வாங்கியும் இருக்கு. தமிழ்ல பேசிடலாமா? அது அடுத்தது. ஸோ இப்போ அது தவிர அவங்களுடைய ஃபோனை பேக்கப் எடுத்திருந்தாங்க. அந்த பேக்கப்ல இருந்து வந்த சில விவரங்கள் யாரோ ஒரு சார் வந்து இவருக்கு அனுப்புகிறார், இந்த நபரிடம் வாங்குங்கள், இப்படி செய்தால் திமுக காரருக்கு நஷ்டம் வந்துவிடும். யார் எழுதுறா? விசாகனுக்கு யாரோ அனுப்பியிருக்கிறார். அவர் தம்பி அப்படியே செய்கிறேன் என்ற பதில் பதில் கொடுத்திருக்கிறார். யார் அந்த தம்பி என்றுதான் அது ரதீஷ் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இதெல்லாம் எப்படி இதை அவர் லீக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் போட்டு இவர் பிரிண்ட் அவுட் எடுத்து லீக் பண்ணாலும் சரி, இடி போட்டிருந்தாலும் அவை ஏற்கனவே இடி கிட்ட ரெக்கார்ட்ல எக்ஸிஸ்டிங். இப்போ
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு 2000 ஒரு எஃப்ஐஆர்கள் பற்றி சொன்னார். 43 எஃப்ஐஆர் 2016 24 அந்த போன வரைக்கும் இருந்திருக்கு. 7 எஃப்ஐஆர்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு. ஒரு சாம்பிளுக்காக சொன்னால் அக்டோபர் மாதம் விழுப்புரம் ஜானகிபுரம் என்ற இடத்தில் இருக்கிற ஒரே ஒரு கடையில் 47,000 ரூபாய் கணக்கில் வராத கேஷும் 7 லட்சம் ரூபாய்க்கு கணக்கில் வராத பாட்டில்களும் இருந்த சரக்கு. இதை நீங்கள் இந்த அமர்வில் பலமுறை சொல்றீங்க, இப்பவும் ஞாபகப்படுத்துறீங்க. ஏன்னா ஒரு இடத்துல இப்படின்னா மற்ற இடத்துல 4800 கடைகள் 7 லட்சம் × 4800 போட்டுக்கங்க. கணக்கிலே வரலையா? தலை சுத்துதே ஒரு நாளைக்கு என்ன கணக்கு ராமநாதன்? ஸோ இது இந்த எஃப்ஐஆர் நான் டவுன்லோட் பண்ணி அந்த வழக்கு நடத்துபவர் என்கிட்ட கேட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சிட்டேன். சரியா? இது அஃபிஷியலாக டிவிஎஸ்சி வெப்சைட்டில் ஓகே. இதுக்கு அடுத்தது தான் வருது. இப்போ என்ன நடக்குதுன்னால் இந்த ரெய்டு வந்த பிறகு இடி உள்ளே வர வேண்டும் என்றால் எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கணும். அதனால் எஃப்ஐஆர்களை க்ளோஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு இப்போ வழக்கு போட்டிருக்கிறார்கள். இதை டிவிஎஸ்சியில் உள்ள அத்தனை எஃப்ஐஆர்களையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு இப்போ ஒரு வழக்கு இன்றைக்கு கூட வந்திருக்க வேண்டும். என்ன ஆச்சுன்னு தெரியல. சாயந்தரம் 68வது லிஸ்ட் ஆனதுனால ரொம்ப லேட்டாக வந்து லிஸ்ட்டில் படி வரும்ல. ஸோ அதனால இப்போ அதில் அவர் கேட்டுட்டார். நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கிட்ட வந்திருக்கு. எந்தெந்த இதை அந்த ரெய்டுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ இப்போ இன்னொன்று எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன கேட்டார்? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கு போட்டீர்கள்? அதுதான் கேட்டார். ஏன்னால் விசாகனுக்கு மேலே இருப்பது 2 பேர் தான். ஒருவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி யூசிஏன இந்த ஆட்சி உதயசூரியன் ஆட்சி இல்லை உதயச்சந்திரன் ஆட்சி அப்படின்னு துரைமுருகன் சொன்னார். நான் சொல்ல. அப்போ அதுக்கு மேல இருக்கிறது ஒரே ஒருவர் தான், பெரிய சூரியனா? சரி சார் சொல்லுங்க ஐயா. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு ஆவின்ல பால் விலையை கூட்டுறாங்க, மோர் விலையை கூட்டுறாங்க, தயிர் விலையை கூட்டுறாங்க, வெண்ணெய் விலையை கூட்டுறாங்க. இருந்தாலும் நஷ்டத்தில் போன ஒரு அர்த்தம் இருக்குன்னு ஒரு வாதத்திற்காக சொல்லலாம். ஒரு மின்சார கட்டணத்தை வந்த உடனே ஆட்சி வந்த உடனே கூட்டுறாங்க. அதில் ஏகப்பட்ட ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே கடனை வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி கடனை வச்சுருக்காங்க இந்த அரசாங்கம். இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வாதத்திற்காக அது சரின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி போக்குவரத்து கட்டணங்களை உயர்த்துறாங்க, எல்லாமே நஷ்டத்தில் போகிறதுன்னு வச்சுக்கலாம். டாஸ்மாக் 50,000 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் 50,000 கோடிக்கு பிசினஸ் லாபம் தான் 48,000 கோடி. ஆமா லாபம் தான். ஆமா லாபம் 50,000 கோடி ரூபாய் வரக்கூடிய அந்த நிறுவனம் நஷ்டம் 170 வருமானம் 50,000. நிறுவன செலவுல நஷ்டம். ஆமா நிறுவன செலவுல இப்படி 175 கோடி ரூபாய் நஷ்டம். வருமானமும் மொத்தத்துல 48,000 வச்சுக்கிடுங்க. 50,000 கோடி ரூபாய் நான் ஒரு நிறுவன செலவு நட்டம் அதான் அவர் சொல்றாரு. அப்படின்னு ஒரு 100 எத்தனை கோடி? 136 கோடி. 150 கோடின்னு வச்சுங்களேன். 150 கோடி ரூபாய் நஷ்டம்னா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிறுவனத்தை போய் நடத்தணும்? ஒரு அரசாங்கம் ரொம்ப மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கா இந்த 150 கோடி ரூபா நஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு 50,000 கோடி ரூபா மக்கள்கிட்ட வாக்கரிசி வாங்கி இந்த நிறுவனத்தை எதற்கு இவ்வளவு பெரிய மேனேஜிங் டைரக்டர் உதய சந்திரன்கள் உதய சூரியன்கள் இவங்க ஸ்கொயர் ஆட்சிகள் இவங்களெல்லாம் வைத்துக்கொண்டு எதற்கு இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்தணும்? 50,000 கோடி ரூபா மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கணும் என்னத்திற்காக? இப்படி அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் அதுக்கு நீங்க கள்ளுக்கடையை திறந்துட்டு போயிடலாமே. அந்தந்த விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்குமே. ஆமா அந்தந்த விவசாயிகளுக்கு தென்னங்கள்ளு பனங்கள்ளு விற்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்து விட்டால் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வேலை வாய்ப்பு தேடி எங்கெல்லாம் வேலைக்கு போறாங்க, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டத்திலிருந்து எங்கெல்லாம் வேலைக்கு போறாங்க, அதெல்லாம் உள்ளூர்ல பொழைச்சுப்பானே. நீங்க அதை அவனை வயத்தில் அடிச்சு நீங்க இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை நடத்தி இந்த ஆட்சியாளர்களுக்கு மட்டும் கொள்ளையடிப்பதற்காக மட்டும் இந்த நிறுவனத்தை நடத்துகிறார்கள் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன், மக்களும் நினைக்கிறாங்க. அந்த அளவிற்கு மோசமான ஆட்சியாக இருக்கிறது இந்த டாஸ்மாக். நீங்க அழகா பொதுவான ஒரு கருத்தை வச்சுட்டீங்க. இந்த வழக்கு விசாரணை ஒரு பக்கம் போகட்டும், ஆனால் இந்த நிலைமை இப்படி இருக்கு அப்படிங்கிற நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவுல அது வழக்கு போட்டாலும் சரி, அதாவது அது இங்கே டாஸ்மாக் ஈடியே அமலாக்கத்துறை எந்த விதமான ரெய்டும் பண்ணக்கூடாது, விசாரணையே நடத்தக்கூடாதுன்னு போடுறாங்க. இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் என்ன சொல்லணும்? இந்த மாதிரி நஷ்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதிகாரிகள்கிட்டயோ அல்லது டாஸ்மாக் நிறுவனத்திட்டையோ
இவர்கள் ரெய்டு நடத்தினா வரவேற்கத்தானே செய்யணும். இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு நிறுவனம் வந்து இதில் ரெய்டு நடத்தினாங்கன்னா அந்த ஊழலை கண்டுபிடித்தால் மக்களுக்கு நல்லது தானே, மக்களுக்கு நல்லது. ஏதோ பெண்ணதிகாரி என்றும் பெண்ணதிகாரி ஐயா சொன்னாங்களே, அந்த நிறுவனத்துக்கு அந்த போஸ்ட்டுக்கு வரணும்னா 1 கோடியிலிருந்து 2 கோடி ரூபா. நீங்கள் எதுக்கு அவ்வளவு கசக்கி பிழிஞ்சு 2 கோடி ரூபா லஞ்சம் வாங்குறீங்க? சரி, அதனால ராமன் சார் சொல்லுங்க. அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் இது மக்களுக்கான அரசாங்கம் இல்லை அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கணும். சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் இன்றைக்கி கடுமையான விலைவாசி உயர்வுனால சொல்லலா துயரமும் வறுமையிலும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அமைச்சர்களில் ஒரு 70% அமைச்சர்கள் தங்களுடைய பினாமிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் என்னென்னா சினிமாவில் பினாமிகளை தேடுறாங்கன்னா ஆள் கிடைக்காமையா? ஆள் கிடைக்கும் சார். அவன் வந்து பினாமியை தேடிக்கொண்டிருக்கிறான்னா அதை தக்க வச்சு அதுக்காக சொல்கிறேன். அதாவது சினிமாவில் வர புதுமுகங்கள் இருக்குல்ல, புதுமுகங்கள் நடிகர் நடிகைகள் எல்லாம் கதாபாத்திரங்கள் புது புது முகங்கள் அறியப்படுத்த மாதிரி இந்த ஆட்சியில் பாருங்கள் முழுக்க முழுக்க பினாமி பில்டர்கள், பினாமி மருத்துவ ஓனர்கள், பினாமி டான்கள், பினாமி சினிமாக்கள் நடிகைகள்லாம் அறிமுகத்துக்கு போக இப்போ பினாமிகள் இப்படி அமைச்சர்கள் பினாமிகள் இப்படிலாம் உலா வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் நாட்டு நட்டாங்களா, களை பறிச்சாங்களா, இல்லை இந்த வெயில் இந்த மழை இதில் போய் எங்கேயா போய் நின்றுருப்பாங்களா ஒரு நிமிஷம்? அது இல்லை, அத்தனையும் தமிழ்நாட்டுடைய ஊழல் பணம் சார். தமிழ்நாட்டுடைய மக்களின் வரிகளை அவர்கிட்டவுடைய வியர்வை பிழிந்தெடுத்து நான் ஒரே ஒரு சொன்னார், 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்களா கனிமவளத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மணராட்சி, மெட்ரோ வாட்டர், டோட் போர்டு, டிஃபிகோ, இத்தனை மெட்ரோ வாட்டர் சப்ளை, 10 லட்சம் கடை திட்டம், மெட்ரோ வாட்டர் சப்ளை, இத்தனை துறைகளிலும் 4 ஆண்டு காலம் நீங்கள் என்ன பணிகள் செஞ்சீங்க? இந்த டெண்டரை யார் யார் கொடுத்தீங்க? இந்த டெண்டரை யாரை எடுத்துக்கன்னா 4 ஆண்டு காலம் நடந்த பணிகளை மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகளையும் சேர்த்து ஒரு வெள்ளரிக்கை கொடுக்க தயாராக அந்த அரசு கொடுக்க முடியாது சார். 25% நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, மீ 75% எங்கே போச்சு? யார்கிட்ட என்னங்க? அதாவது ஒரு சொல்றதுக்கு இன்னைக்கு ஊடகங்களிலே தொலைக்காட்சிகளே ஜெயா பிளஸ் மட்டும்தான் திமுக அரசுடைய ஊழல்களை வந்து வரிசை போட்டு காட்டிட்டாங்க. வேறு யாருமே இந்த அளவுக்கு பேசுறதே கிடையாது. இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்களா திமுக அரசுடைய ஒவ்வொரு ஊழல்களையும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் ஆய்ந்து போகுமா, மியாவ் மியாவ் மியாமியான்னு நிலைமை அவங்க நினைக்கிறாங்க. நம்ம செய்கிற தவறுகள் தெரியும். அத்தனை அமைச்சர்கள் இன்னைக்கு யார் இப்போ அவங்க மக்களை போயிட்டே கவலைப்பட கிடையாது. ஆகவே முதலமைச்சர் வந்து நாங்கள் கல்வி கடனை கொடுக்க வேண்டும், மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய கல்வி கடனை ஏன் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் சொன்ன மொழிக்குள்ள எங்களை கையெழுத்து போடவில்லை, ஆகவே உங்களுக்கு பணம் தர மாட்டோம், ஆக அதற்கு ஒரு நீதிமன்றம் சொல்லுகின்றீர்கள். சரி, இப்படிலாம் சொல்லக்கூடிய நீங்கள் எங்களுடைய அமைச்சர்கள் பணிகள் செய்கின்றார்களா? எங்களுடைய அமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளை பண நிதிகளை மக்களுக்கு ஒழுங்காக செய்கின்றார்களா என்று நான் 38 மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் நீங்கள் ஆய்வு செய்திருக்கா? இல்லையே. அப்போ யாரையும் நீங்கள் ஏமாற்றதுக்கு எப்படியாவது 2026 நீங்கள் மக்களை ஏமாற்றி திரும்ப ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்கிறீங்க. ஒருபோதும் அந்த கனவு பலிக்காது. தமிழகத்தில் மக்கள் உங்களை டோட்டலாக புறக்கணிக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு இனிமேல் ஆட்சி வராது என்ற ஒரே நிலைப்பாட்டில் தான். காரணம், இன்னும் 10 மாதம் ஆட்சி உள்ளது. ஒரு 4 மாதம் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் டீலிங் டெண்டர் டீலிங்லாம் நடக்கும். அந்த 4-5 மாதத்துக்குள்ள மொத்தமாக இருக்கதை மொட்டை அடிச்சுட்டு நீங்கள் சொல்லி வலிச்சு தொடச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஆயத்தம் தான் அந்த ஆட்சி நடந்துட்டு கொண்டது. இந்த ஆட்சி மக்களோட ஆட்சி, மாற்றப்பட வேண்டிய ஆட்சி. இதற்காக தான் தேகத்தில் சின்னமாக தினசரி இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் போராடி கொண்டு வருகின்றார், பேசிக்கொண்டு வருகின்றார். ராதாகிருஷ்ணன், இப்போ நம்ம இந்த வழக்கினுடைய போக்குகள் இன்னும் ஆழமானது. இதோடு நிற்காத, நாளைக்கும் பேச வேண்டியிருக்கும். இப்போ வரும் 4 ஆண்டுகள் கழித்த பிறகு இது எந்த மாதிரியான பொது தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்கள் சொன்னதில் ஒன்று உண்மை என்னென்னா, இந்த வழக்கு இன்றைக்கி முடியாது, முடியாது. அது இன்னும் தொடர்ந்து இருக்கும்போது இட்ஸ் லாங் பேட்டில். காரணம் என்னென்னா, இவங்க செய்திருக்கக்கூடிய தவறுகள் இல்லைன்னா தரவுகளை வெளியிடலாம். இன்னொன்று முக்கியமாக இன்றைக்கி சமூக குற்றங்கள் பெருகி இருக்கு, அரசே வெளியிடுது. இப்போ சமீபத்தில் காவல்துறையே வெளியிடுது. இதோட வெட்கக்கேடு வேறு என்ன? பாலியல் தொல்லை, கடந்த வாரத்தில் மட்டும் பாலியல் தொல்லை 2-3 பாலியல் தொல்லைகள் செய்திகள் வந்திருக்கு. இது காரணம் மது போதையினால் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாக வந்திருக்கு, அரசே சொல்லுது. ஆமாம். இன்னொரு பக்கம் அதே போல் வயதான பெண், வயதான அம்மா ஒருத்தவங்க பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க மது போதையினால், அதுவும் பதிவு செஞ்சுருக்காங்க. அதே போல் நகை பறிப்பு இந்த போதையினால், இந்த சாராயத்தினால டாஸ்மார்க் போகணும். ஏன்னா டாஸ்மார்க் தான் பக்கத்தில் இருக்குது. அந்த மது போதையினால் நடைபாதையில் மக்கள்கிட்ட தொந்தரவு, அங்கங்கே சண்டைகள், அதே போல் ரேஷ் டிரைவு, விபத்துகள். இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நேற்று மது போதையில் ஒரு காவலர்
ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டாரு, அந்த மேலே வழக்கு போட்டு இன்றைக்கி தற்கொலையும் செய்திருக்கிறதா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு செய்தி. அப்போது இந்த மது போதையொட்டி சமூக குற்றங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குல்ல. ஒரு பக்கம் நாங்கள் நல்லாட்சி கொடுக்குறோம்னு சொல்லி தினமும் செய்திகளில் சமூக குற்றங்கள் இல்லாமல் இருக்கா? அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? டாஸ்மார்க்கை ஒருவேளை குறைக்கல, இந்நேரம் ஆட்சிக்கு வந்து குறைஞ்சிருந்தா 2000 குறைஞ்சிருக்கணும். 2000 குறைஞ்சிருந்தா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை குறைஞ்சிருக்குமா? அப்போ ஏன் இதனை இன்னும் இவ்வளோ தூரம் நடத்த வேண்டியது காரணம் என்ன? ஏன்னா தனக்கு வர வேண்டிய கணக்குகள் வராமல் இருக்கிறதுனால இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கீங்களா? இல்லை மக்கள் மீது அக்கறையே இல்லாமல் யார் என்ன ஆனாலும் சரி நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த டாஸ்மார்க் விற்கிறோம், பாட்டில்லையோ இந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர்லையோ மற்ற டிரான்ஸ்போர்ட் டெண்டர்கள்லையோ நமக்கு வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன? அப்போது நமக்கு பெரிய 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 கேள்விகள் இது சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் இன்னொரு பக்கம் இருக்குது, இந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டதில் நிறைய முறைகேடுகள் இருக்குது. ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர்கள் இருக்கிறது ஒரு கணக்காக இருக்குது, இங்கே கொடுக்கப்பட்ட கணக்குகள் ஒன்றாக இருக்குன்ற ஒரு சிக்கல் இருக்குது. ஹோலோகிராம் ஸ்டிக்கர் தான் யூனிக் நம்பர், அதை வச்சு தான் கவுண்டே எடுக்க முடியும். இன்னொரு பக்கம் கலால் வரியை போய் பார்க்கல. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா கலால் வரி துறையில் தான் உண்மையான கணக்குகள் எவ்வளோ மோசடிகள் இன்னும் கூடுதலாக இருக்குன்னு தெரிய வரும். அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். அதே போல் உயர்மட்ட அதிகாரி இங்கே விசாகன் ஐஏஎஸ் மட்டுமே இல்லை, அலாட்மெண்ட் கமிட்டி இருக்குது. இதுக்கு மேலே 4 பேர் கொண்ட அதில் 2-3 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க விசாரிக்கப்படணும். அப்போது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலைகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விசாரிக்கப்படணும். மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா இந்த தரவுகளை வெளியில் வரணும். ஒன்று திமுக அரசு தன் மீது உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் தரவுகளை வெளிப்படுத்துங்க. இல்லைன்னா ஈடிக்காக நீங்கள் மக்கள் பணத்தை விரயம் பண்ணாதீங்க, உங்கள் கைகாசை போட்டு நீங்கள் வழக்கு நடத்துங்க. நாளைக்கு ஈடி இந்த தரவுகளை வெளியிட்டாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் மக்களுக்கு தான் நல்லது நடக்க போகுது. அப்போ மக்கள் மீது நீங்கள் அக்கறை கொண்ட அரசா இல்லையான்றது அடுத்தடுத்த நகர்வுகள் நம்ம தெரிவிப்போம். நிறைய கருத்து சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை. இல்லை, அதான் அவர் சொன்ன மாதிரி டாஸ்மாக் சார்பாக இந்த அதிகாரிகளை காப்பதற்கு ஒரு முறை ஒரு வழக்கிற்கு 20-25 லட்சம் வாங்குபவர்கள் இதுவரைக்கும் எல்லாம் நம்முடைய பணம் தான் போகுது. ஸோ கிட்டத்தட்ட பணம் தானே போகுது. 2.5 கோடி. இல்லை, நஷ்டத்தில் இருக்கும் டாஸ்மாக்லேருந்து எடுப்பாங்க. சார் சுருக்கம். சென்னை மற்றும் சென்னை புறநகரில் உள்ள மாநகராட்சி லிமிட்டில் மிக பிரமாண்டமான பினாமிகளின் பில்டர்களின் நலனுக்காக அப்பாவி மக்கள் 150 ஆண்டுகளாக குடியிருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை ஃபுல்லாக அடித்து உடைத்து கடந்த 4 ஆண்டு காலமாக சொல்லலாய் தூரங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் அரசு பார்க்கணும். காரணம் இது மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் 150 வருஷமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்கள எப்படிங்க நீங்கள் மனசாட்சி இல்லாமல் எந்த தகவலும் கொடுக்காம அடித்து தூக்கி வெளியே அனுப்புறீங்களே? அதே போல் ஈடி ஐட்டில் சிக்கிய அனைத்து அமைச்சருடைய கூட பணியாற்றக்கூடிய விசாகன் போன்ற உயர் அதிகாரிகளில் இன்னும் 10க்கும் மேற்பட்ட ஆப்பாக்கள் அவர்களும் விசாரணை வலயத்தில் வரப்போகிறார்கள், வர உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்னைக்கெல்லாம் வருதோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வன்முறை சம்பவங்கள் குற்றச்சம்பவங்கள் அதிகமாயிரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லா குற்றங்களிலும் துணிந்து ஈடுபடுகிறார்கள். அதாவது இந்த அரக்கோணமே தற்போதைய அரக்கோணம் சம்பவமே இதற்கு சாட்சியாக அரசுக்கு சாட்சி. தெய்வ செயலே. நேயர்களே, ரொம்ப வருத்தத்தோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். ஒரு அரசாங்கம் மக்களின் பால் கொடுத்த 520 வாக்குறுதிகள் என்ன ஆனது? ஒன்றுமே இல்லை. அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டு மக்களை குறித்து பலர் பேசக்கூடிய அளவில் இந்த அரசாங்கம் பொறுப்பற்ற முறையில் நடக்கின்ற நேரத்தில் மிக பொறுப்பாக வருங்காலத்தில் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரே பொறுப்பில் அதிமுக மட்டும்தான் இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு விடிவெள்ளி. நான் சொல்லவில்லை, ஒரு பத்திரிகையாளனாக. ஆக எதிர்க்கட்சிகள் அதற்கான பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், கூட்டணி கட்சிகள் தங்கள் பொறுப்பிலிருந்து தவறி கூட்டணி தர்மத்தை இதுபோன்ற தவறுகளை அவர்கள் திருப்பிச் செய்வார்களேனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருப்பொருள் தான் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய விருந்தினர்களால் மையப்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை எம்மோடு கலந்து கொண்ட VS ராமன், ராதாகிருஷ்ணன், தேவப்பிரியா, ராமநாதன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நான் உங்கள் சுஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.